அனைவருக்கும் வணக்கம். இது சிஏபிஎஃப் சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. உங்களுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் கொஸ்டின் ஆன்சர் அவைலபிளாக கிடைக்கும். நம்ம தேர்வுகள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, டெல்லி போலீஸ் ப்ளஸ் அக்னிபாத் இது போன்ற தேர்வுகளுக்கு ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் முறையில் உங்களுக்கான பிடிஎஃபாக கொஸ்டின் ஆன்சர் வழங்கப்படும். நம்பர் என்ன அப்படின்னா, இப்போ பிப்ரவரி மாதம் நமக்கு ஹிந்தி பிரச்சார சபா, அதாவது தக்ஷன் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா நடத்தக்கூடிய தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 1 to 20 கேள்வி பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறதுல என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கவிஞரை பற்றி அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் என்ன சொன்னால் கவி பரிச்சய ஜிஜிஏ அப்படின்னு வரும். நமக்கு அதுக்கான தமிழ் அர்த்தம் கவிஞரை அறிமுகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 1, 2 பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 3 நம்பரில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு 3 நம்பரில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்த்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சுமித்ரா நந்தன் பந்த் அவருடைய மொழிபெயர் இது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது பேர் தான் கவிஞரை அறிமுகப்படுத்துங்கள். ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், கவி பரிச்சய தீஜியே அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் வரும் செகண்ட் ஆப்ஷனில். ஸோ இப்போ பார்க்கலாம். பாரத் கீத் கவிதா பந்திச்சி கே युगपद काव्य संग्रह से प्रस्तुत है. பந்திஜின் யுக்பத் கவிதை தொகுப்பிலிருந்து பாரத் கீதை, அதாவது பாரத் கீதை நம்ம தமிழ் சொல்லுவோம், பாரத் கீ கவிதை வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதா முதல் லைனு. அடுத்ததால பாருங்க, हिंदी साहित्य में छायावादी चेतना के 4 प्रमुख संतों में से सुमित्रा नंदन पंडित जी भी एक है. இந்தி இலக்கியத்தில் சாயாவதி உணர்வின் 4 முக்கிய தூண்களில் சுமித்ர நந்தன் பந்திஜியும் ஒருவர் அப்படிங்கிறதா இதன் பொருள். प्रकृति की गोंद में आपका सोसव गुजरा और इससे प्रकृति से आपको कविता करने की प्राण मिली. உங்கள் குழந்தை பருவம் இயற்கையின் மடியில் கழிந்தது. இந்த இயற்கையில் இருந்தால் நீங்கள் கவிதை எழுத உத்தேசம் பெற்றுள்ளீர்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்த லைனை பாருங்க. आपके छायावत तथा प्रकृतिवाद के प्रवृत्तों को मैं प्रमुख मानते हैं. आप मार्क्स तथा गांधी जी के विचारों से काफी प्रभावित हुई है. நீங்கள் மார்க்ஸ் மற்றும் காந்திஜியின் கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டீர்கள். அவரை பற்றி நம்ம சொல்றோம். யாருடைய ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா மார்க்ஸ் ததா, அந்த இடத்துல அவரும் காந்திஜியும், விசாரோசே காப்பி பிரபாவித் ஹுய் ஹை. பிரபாவித் அப்படிங்கிறது ஈர்க்கப்பட்டது, அதான் சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, आपकी பாஷா சரஸ் மதுரிய கோமல் ஹை. உங்கள் மொழி இனிமையானது மற்றும் மென்மையானது. आपकी பாஷா சரஸ் और மதுரிய கோமல் ஹை. என்ன சொல்றாங்க? இனிமையானது, மென்மையானது. शिल्पी आपके संस्कृत रचना है. शिल्पी என்பது உங்கள் சமஸ்கிருத அமைப்பு. शिल्पी आपके संस्कृत रचना है. शिल्पी என்பது உங்கள் சமஸ்கிருத அமைப்பு. आपको चिदंबरा काव्य के लिए ज्ञानपीठ पुरस्कार प्राप्त हुआ है. சிதம்பரா கவிதைக்காக ஞானபீட விருது பெற்றுள்ளீர்கள்.
आपके चिदम्बरा काव्य के लिए ज्ञानपीठ पुरस्कार प्राप्त हुआ है. சிதம்பரம் கவிதைக்காக ஞானபீட விருது பெற்றுள்ளீர்கள். அடுத்த லைன் பாருங்க. काला और बुक्ता चांद के लिए आपको साहित्य अकादमी पुरस्कार 1960 से सम्मानित किया गया. 1960 से सम्मानित किया गया. कला और पुक्ता सन படத்திற்காக உங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது 1960 வழங்கப்பட்டது. ஸோ சம்மானித் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் எப்படி கவிஞருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் நம்ம சொல்றது கவி பரிச்சய தீஜியே அப்படின்னு அறிமுகப்படுத்தி சொல்லணும். அதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சாரன்ஸ் இலக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. விரிவான ஒரு கவிதையோ இல்லை கவிஞரை பற்றியோ விரிவாக சொல்லக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹிந்தியில் கவிதாக்கா சாரன்ஸ் இலக்கியே அப்படின்னு அடுத்த ஆப்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் டெஸ்ட் பேஜில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ மிக்க நன்றி. இது சந்திரன் சிஎப் அகாடமி இங்கிலீஷ் ஹிந்தி ப்ளஸ் தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்காக பிரதி PDF வழங்கப்படும். மிக்க நன்றி. தேங்க்யூ.